ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் அஜர்பைஜானில் இருக்கிற அர்ஜுனும் கைலும் 12 வருஷம் கல்யாண வாழ்க்கையிலேருந்து லீகலாக பிரியறதுக்கான ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ கைல் தன் அம்மா வீட்டுக்கு கிளம்ப அது ஒரு லாங் டிரைவாக இருக்கிறதுனால கைல் கூட கடைசியாக கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அர்ஜுன் தானே விடுறதா சொல்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆகி மொபைல் சிக்னல் கூட கிடைக்காத அஜர்பைஜான் வனாந்தரத்தில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. வழியில் அர்ஜுன் கிட்ட முறைச்ச ஒரு யூத் கேங் இவங்களை தாண்டி போய் பயமுறுத்துற மாதிரி நிற்க லேசாக டென்ஷன் ஆரம்பமாகுது. சரியான நேரத்தில் பெட்ரோல் பங்க்ல கைல் கூட புதுசா ஃப்ரெண்டான தமிழ் குடும்பம் ஒன்று ட்ரக்ல அந்த பக்கம் வர ரவுடி பசங்களும் அங்கேயே இருக்கிறதால அவங்களோட போய் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்ல வெயிட் பண்றதா சொல்லி கைல் கிளம்புறாங்க. அர்ஜுன் எப்படியோ காரை சரி பண்ணிட்டு காஃபி ஷாப் போய் பார்த்தா கைல் அங்க வரவே இல்லைன்னு தெரியுது. அர்ஜுன் பதச்சு போய் தேட ஆரம்பிக்க அதுக்கடுத்து அவருக்கு நடக்கிற அதிர்ச்சிகரமான சம்பவங்க தான் இதோட மீதி கதையே. இயக்குனர் மகிழ் திருமேனி சொன்ன மாதிரி விடாமுயற்சி ஒரு வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னரா இல்லாம இருக்கலாம். ஆனா இது முழுக்க முழுக்க நல்ல த்ரில்லர் அமைஞ்சிருக்கு. அஜித் குமார கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாத ஆக்ஷன் த்ரில்லர்ல பாக்குறது ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதனால அஜித்துக்கான மாஸ் இன்ட்ரோ சீன் மிஸ்ஸிங். இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அர்ஜுன் கையில் எப்படி சேர்ந்தாங்க, எப்படி வளர்க்குறாங்கன்றத ரொம்ப அவசரப்படாம மெதுவா நமக்கு சொல்றாங்க. சில இடங்கள் சரியா ஒட்டலனாலும் அஜித் திரிஷா நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்க்க வைக்குது. ஹஸ்பண்ட் தான் காணாம போன ஒய்ஃபை தேடுற ஒரு சிம்பிள் கதை தான் இது. ஆனா அப்படி தேடுறத ரொம்ப ஸ்டைலிஷா எடுத்திருக்காங்க. அப்படியே இன்டர்வல் பிளாக் வர அடுத்தடுத்த ட்விஸ்டிங்லால விறுவிறுப்பாக்கி பிரமாதப்படுத்திருக்காங்க. இந்த த்ரில் அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு கொஞ்ச நேரம் கடத்துறாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட் சீன்ஸ்னால கொஞ்சம் லேகா இருக்கு. பெருசா எந்த விதமான ட்விஸ்டோ சுவாரஸ்யமோ இல்லாத செகண்ட் ஹாஃப். இயக்குனர் இந்த படத்துக்கு ஹீரோ பில்டப்லாம் சாதாரணமா இருக்க போகுதுன்னு இன்டர்வல் பிளாக் வர ஹீரோ அடி வாங்குற ஒரு சாதாரண கார்பரேட்டால ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப்ல உல்டாவா கன்ஸை யூஸ் பண்றது, பயங்கரமான கிரிமினல் இருக்க இடத்துக்கு தனியா போய் ஃபைட் பண்ணி ரெஸ்கியூ பண்றது ஒட்டல. எங்கேயாவது ஒரு மாசம் மாறக்கூடியவர்னு ஒரு சின்ன சம்பவத்தை வச்சிருந்தாங்கன்னா அந்த கடைசி ஃபைட்டை இன்னும் ரசிச்சிருக்க முடியும். அஜர்பைஜான் ஆளு வீட்டில் நடக்கிற ஆக்ஷனையும் லென்த்தியா இருக்கிற ரெஜினாவோட பேக் ஸ்டோரியும் தவிர்த்திருக்கலாம். விடாமுயற்சி முழுக்க முழுக்க அஜித்தோடது தான். அர்ஜுன் கேரக்டரைசேஷனை சரியா வெளிப்படுத்திருக்காரு. திரிஷா இன்னும் கியூட்டா தான் இருக்காங்க. அர்ஜுன் சர்ஜாவுக்கு நல்ல ஸ்டைலிஷான ரோல் அலட்டிக்காம பண்ணிருக்காரு. ரெஜினா கசாண்ட்ரா ஒரு ஷேடி கேரக்டருக்கு சரியா பொருந்திருக்காங்க. ஆரவுக்கு சின்ன ரோலா இருந்தாலும் மிரட்டலா வராரு. விடாமுயற்சி டெக்னிக்கலா சூப்பரா இருக்கு. எக்ஸலன்ட் சினிமாட்டோகிராஃபி, அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு கலக்கலா இருக்கு. ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. முக்கியமா அர்ஜுன் வர பிரிசன் பிளாக் சீனும் ஆரவோட காருக்குள்ள நடக்கிற ஆக்ஷனும் செம்மையா இருக்கு. மொத்தத்துல எமோஷனல் அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தியும் செகண்ட் ஹாஃப்ல சில த்ரில்லிங் எலிமெண்ட்ஸை சேர்த்து கிறிஸ்பா கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பா வந்திருக்க வேண்டியது. இருந்தாலும் நல்ல ஒரு ட்ரிப் தான். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.